ஹலோ ஆல். சின்ன வயசில் நம்ம கோழி குஞ்சோட விளையாண்ட ஞாபகம் இருக்குது. எனக்கும் அந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் அதை நம்ம குழந்தைங்க விளையாடும் போது பார்க்குற சந்தோஷமே தனி தானே. நேற்றுக்கு என் தம்பியோட வெட்டிங்க்காக கொஞ்சம் பர்ச்சேசிங்க்காக வெளியே போயிருந்தேன். ஸோ ரிட்டன் வரும்போது இந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே கோழி குஞ்சை வச்சுருக்கிறத பார்த்தோம். சரி, நான் சும்மா என் பாப்பாவுக்கு காமிக்கலாமே அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தது தான் பெரிய தப்பாக போச்சு. அந்த இடத்துல அவள் ரொம்பவே அழகாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. அண்ட் எனக்குமே ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி கலர் கோழி குஞ்சை பார்க்குறது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அங்கே பிங்க், ரெட், ப்ளூ, எல்லோ, க்ரீன், அப்பா இந்த மாதிரிலாம் கலர்ஸில் மேட்ச் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த கோழி குஞ்சுனாலே உண்மையாகவே பயம். நான் கையில் தூக்க கூட மாட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் நல்லா தூக்கி அதை வச்சு விளையாண்டுருந்தாங்க. அது போக பாப்பா கையிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு ஐயோ பாவம் அது பாவம் தான் கத்திட்டு இருந்தேன். பட் இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட். அதை வந்துட்டு அவள் கூட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவள் வந்துட்டு கையில் வச்சு தலையில் வச்சு அவ்வளோ அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு கோழி கொஞ்சம் 10 ரூபி அப்படிங்கிற மாதிரி அங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வாங்கலை. ஏன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வாங்கின கோழி கொஞ்சம் 3மே செத்து போச்சு. அது வந்துட்டு என்ன ரீசன்னா, அந்த பூனைத்தொல்லை அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு எங்கள் வீடுக்கிட்ட. ஸோ அதனால் எனக்கு அது பயம், நம்மளால் ஒரு உயிர் போயிருமே அப்படின்னு. ஆனால் இவள் வந்துட்டு இல்லை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னா, சரி வாங்கலான்ட்டுமே அங்கேயே வச்சு அப்படியே நாங்கள் சமாளிச்சிட்டோம். பார்த்தோம்னா ரொம்ப அழகாக வச்சு விளையாண்டுருந்தா. ஐயோ எனக்கெல்லாம் ரொம்ப பயம் அது கையில் பிடிக்கிறது. பட் ரொம்பவே அதுவும் பாவம் கோழி குஞ்சுங்கனால ரொம்ப குவைட்டாக அவள் கையில் அழகாக உட்காந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி மொமெண்ட் திருப்பி கிடைக்காது. என்னென்னா நம்ம லைஃப்பில் இப்படி பண்ணோம். ஆனால் நம்ம லைஃப் தாண்டி நம்ம குழந்தைங்க அந்த விஷயத்த பண்ணும்போது அது ஒரு அழகான அப்சர்வேஷன் தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்ததில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கா? நீங்கள் பண்ணதை உங்கள் குழந்தைங்க பண்ணியிருக்காங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.